வணக்கம் குயிக் லேர்னர்ஸ். இப்போ தமிழில் வந்து நிறைய அவுட் ஆஃப் சோர்ஸ்லேருந்து கேட்காங்க. அதில் ஒரு மெயினான புக் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆட்சி சொல் அகராதி. நம்ம வந்து இதை நீங்கள் எப்படி ஈஸியாக ஷார்ட்கட்டில் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்கா இந்த புக் பார்த்தோம் அப்படின்னா வந்து மொத்தம் வந்து ஒரு 1000 பக்கத்துக்கு மேலே வந்து இருக்கும். ஒவ்வொரு பக்கத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து 20 வார்த்தை வந்து இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து இதை கஷ்டமே படாமல் இந்த வீடியோ சீரீஸை ஃபுல்லாக பார்த்து முடிச்சிங்க அப்படின்னாலே இதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிடலாம். நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏ அதுக்கப்புறம் பியில் பார்ட் 1 இந்த மாதிரி வந்து போட்டிருக்கோம். இப்போ பியில் இன்னும் ஒரு சில வார்த்தை வந்து பார்க்கலாம். ஓகே வாங்க. இப்போ பியில் ஒரு வார்த்தை பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேத்தோஃபோபியா. ஓகே, இதுக்கு வந்து அர்த்தம் வந்து ஆழ அச்சம் அப்படிங்கிறது. இப்போ இந்த ஒரு வார்த்தைக்கான அர்த்தத்தை நீங்கள் வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த புக்கில் வந்து மொத்தம் 200 வார்த்தை வந்து இருக்குது. அந்த 200 வார்த்தையை நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, இங்கே வந்து பேத்தோஃபோபியா அப்படின்னு இருக்கா. ஃபோபியா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து அச்சம், பயம். ஸோ வந்து அதான் இங்கே வந்து ஆழ அச்சம்னு கொடுத்துருக்காங்க. பேத்தோஃபோபியா அப்படின்னா ஆழ அச்சம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இந்த புக்கில் இதே மாதிரி வந்து ஏகப்பட்ட ஃபோபியா வந்து இருக்குது. அப்போ நீங்கள் வந்து ஒரு வார்த்தையை பார்க்கும்போது உங்களுக்கு ஃபுல் அர்த்தம் தெரில அப்படின்னாலுமே இப்போ பாதி அர்த்தம் தெரியுது, பாதி தெரியுது, இல்லை பின்னால் பாதி தெரியுது அப்படின்னா நீங்கள் அதை வச்சு ஆப்ஷன் வச்சு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து மிச்ச ஆப்ஷன் எது கிடையாது அப்படிங்கிற மாதிரி எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து இதே மாதிரி இந்த புக்கில் வேறு என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து அக்ரோஃபோபியா. ஸோ அக்ரோஃபோபியா அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஹைட்டுக்கான பயம். அதுக்கப்புறம் வந்து ஏரோஃபோபியா. இப்போ ஏரோஃபோபியா உங்களுக்கு ஃபோபியா அப்படின்னா இப்போ பயம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து கிளியர் ஆகிட்டு அப்படி தானே. ஏரோஃபோபியா, ஏரோ அப்படின்னானது ஏரோப்ளேன். அப்போது விமானத்தில் பயணம் பண்ண ஃப்ளை பண்ணுறதுக்கான பயம். இதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏரோஃபோபியா. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அக்ரோஃபோபியா. ஸோ வந்து அக்ரோஃபோபியா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு கூட்டமாக இருக்குது, இல்லை வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸு, இதை பார்த்தோம் அப்படின்னா வந்து பயம். அப்போ நீங்கள் வந்து அக்ரோஃபோபியா. ஸோ வந்து அக்ரோ அப்போ வந்து ஒரு கூட்டமாக வந்து இருக்குது, இல்லை அப்படின்னா ஒரு ஓப்பன் ஸ்பேஸ். அக்ரிகல்ச்சர் ஃபீல்டெலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனாக வந்து இருக்கும் அப்படி தானே. ஸோ வந்து நம்ம இந்த இது வயக்காடு விவசாய நிலம்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஓப்பனாக வந்து இருக்கும். அப்போ அது மாதிரி ஒரு ஓப்பனாக அக்ரோ அதை பார்த்தா வந்து பயம். ஓகே, இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆண்ட்ரோஃபோபியா. ஸோ ஃபோபியா அப்படின்னாலே பயம். ஆண்ட்ரோ அப்படின்னா வந்து ஆண், மென். ஸோ ஆண்களை கண்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து அச்சம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அக்வாஃபோபியா. ஸோ நமக்கு வந்து இப்போ அக்வா அப்படின்னா தெரியும்ல, அக்வா. ஸோ வந்து அக்வா வாட்டர். ஸோ ஏகப்பட்ட வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா அக்வா கார்டு இருக்கும், இல்லை வந்து கேன்னையில் கூட பார்த்தீங்க அப்படின்னா வந்து அக்வா வாட்டர் இந்த மாதிரி பேர்லாம் வந்து இருக்கும். அப்போ அக்வானா என்னது? அக்வானா தண்ணி. ஃபோபியா அப்படின்னா பயம். அப்போது தண்ணியை பார்த்து பயம். இதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து அக்வாஃபோபியா. அதுக்கப்புறம் வந்து ஆட்டோஃபோபியா. ஸோ வந்து இப்போ நம்ம ஆட்டோனா என்னது? தானாகவே தன்னிச்சையாக. இப்போ நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் காரு, ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் எல்லாமே. இப்போ இந்த மிஷின் பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒர்க் ஆகும். அப்போ ஆட்டோ அப்படின்னா தானா அப்படி தானே. அப்போ ஆட்டோஃபோபியா அப்படின்னா வந்து தானா. ஸோ அப்போது தனியாக. ஸோ தனியாக இருக்கிறதுக்கான பயம். இதான் பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோஃபோபியா அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிபிலியோஃபோபியா. இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, பிபிலியோ. ஏன்னா அந்த பிபிலியோ அப்படிங்கிற வார்த்தை பார்த்தீங்க அப்படின்னா இந்த புக்கில் வந்து உங்களுக்கு ஒரு 100 வார்த்தைக்கு மேலே இந்த பிபிலியோ அப்படிங்கிறது வந்து இருக்குது. பிபிலியோஃபோபியா. இப்போ உங்களுக்கு ஃபோபியாவுக்கு அர்த்தம் தெரியும், அச்சம் அப்படிங்கிறது. ஓகே, நீங்கள் வந்து அதை வச்சே பார்த்தோம் அப்படின்னா தான் ஆன்சர் பண்ணிடலாம் ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடில். இப்போ பிபிலியோ அப்படின்னா வந்து ஒன்றும் இல்லை. ஸோ பிபிலியோ அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து புக்கு தான் பிபிலியோ அப்படிம்பாங்க. நீங்கள் வந்து பிபிலியோ பைபிள் அதை நீங்கள் வந்து லிங்க் பண்ணிக்கோங்க. பைபிள் அப்படிங்கிறது ஒரு நூல், ஒரு புக்கு அப்படி தானே. அதுமாதிரி பிபிலியோ பைபிள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த பிபிலியோ அப்படிங்கிற வார்த்தை பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த புக்கில் கிட்டத்தட்ட ஒரு 100 வேர்டுக்கு மேலே வந்து இருக்குது. அப்போ நீங்கள் வந்து இப்போமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 100 வார்த்தையை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஃபோபியா அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா 180 வார்த்தை வந்து இருக்குது. அப்போ வந்து கிட்டத்தட்ட இந்த பிபிலியோஃபோபியா நம்ம வந்து இப்போ இதை கற்றுக்கிட்டதுனாலேயே. ஸோ இப்போ வந்து நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபோபியாக்கான அர்த்தம் நீங்கள் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்துருப்பீங்க. பிபிலியோட அர்த்தம் இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்துருப்பீங்க. அப்போது இந்த செகண்டுக்கு முன்னால் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த புக்கில் ஒரு 300 வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறது புதியாக வந்திருக்கும். ஆனால் இந்த சின்ன மெத்தட் தான், இந்த சிம்பிள் ட்ரிக்கில் நீங்கள் வந்து ஒரு செகண்டில் பார்த்தோம் அப்படின்னா 300 வார்த்தைக்கான அர்த்தத்தை நீங்கள் வந்து ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணிட்டீங்க. ஓகே, அப்போ பிபிலியோஃபோபியா அப்படிங்கிறது புக்கை பார்த்து பயம். ஓகே,
அதுமாரி அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கிளாஸ்ட்ரோஃபோபியா. கிளாஸ்ட்ரோஃபோபியா அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து க்ளோஸ்டு ஸ்பேஸு. அதாவது இப்போ ரூம்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா வந்து க்ளோஸ் பண்ணி, அதாவது இப்போ ரூம்குள்ளேயோ அப்படி இல்லை அப்படின்னா வந்து இப்போ ஒரு சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த பஸ்ஸில் அதிலே பார்த்தோம் அப்படின்னா வந்து மேல் சீட்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி க்ளோஸ்டாக வந்து இருக்குமா. ஸோ இந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு க்ளோஸ்டாக ஏதாவது இடம் இருந்தது அப்படின்னா அதை பார்த்தாலே பயமாக வந்து இருக்கும். க்ளோஸ்டு ரூமு, டார்க் ரூமு, ஸோ வந்து இருட்டாக இருக்கிற இடம், ஸோ வந்து க்ளோஸ்டாக இருக்கக்கூடிய ஸ்பேஸு, அதை பார்த்தாலே அவங்களுக்கு வந்து ஒரு பயம் வந்துடும். ஸோ இதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து கிளாஸ்ட்ரோஃபோபியா அப்படிங்கிறது. இப்போ அடுத்த வார்த்தை பார்த்தோம் அப்படின்னா வந்து சைனோஃபோபியா. இப்போ நம்ம வந்து இந்த வார்த்தையெல்லாம் செப்பரேட்டாக விஷுவலாக பார்த்தோம் அப்படின்னா அடுத்து இப்போ சைனோஃபோபியாவை நம்ம வந்து அடுத்து சி சீரீஸில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சைனோஃபோபியா, கிளாஸ்ட்ரோஃபோபியா அப்படிலாம். இப்போ நம்ம இந்த பி சீரீஸில் நம்ம இந்த ஃபோபியாவோட சேர்த்து நீ அதெல்லாம் ஒன் டைம் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து வந்து கேட்கும்போது ஈஸியாக வந்து இருக்கும். ஸோ அந்த ஃபோபியாவை நீங்கள் ரிப்பீட்டடாக அடிக்கடி கேட்டுருக்கும் போது நீங்கள் வந்து ஈஸியாக பார்த்தாலும் ஞாபகம் வச்சுக்கலாம். அதனால தான் இப்போ வந்து ஒன் டைம் வந்து சொல்கிறோம். ஓகே, அப்போ சைனோஃபோபியா அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து நாயை பார்த்து பயப்படுறது. இப்போ அடுத்து ஒரு வார்த்தை டென்டோஃபோபியா. நீங்களே இதுக்கான ஆன்சர் என்ன இருக்கும்? ஸோ இப்போ டென்டோஃபோபியா பிரித்து பாருங்கள். டென்டோ கூட்டல் ஃபோபியா. ஃபோபியானா பயம். டென்டோன்னு என்னது, நம்ம வந்து அடிக்கடி டென்டோ அப்படிங்கிற வார்த்தை வந்து எங்கே பார்ப்போம்? டென்டல். ஸோ வந்து டென்டல், டென்டிஸ்ட்டு, பல் மருத்துவர். ஸோ வந்து அப்போ பல் மருத்துவருக்கு பயம். அதான் பார்த்தோம் அப்படின்னா டென்டோஃபோபியா அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து எண்டோமோஃபோபியா. ஸோ எண்டோமோஃபோபியா அப்படின்னா இப்போ வந்து நம்ம எண்டோமோ அப்படின்னா வந்து எண்டோமாலஜிஸ்ட் அப்படிம்பாங்க, பூச்சியியல் ஆய்வாளர். ஓகே, இப்போ அப்போ எண்டோமாலஜிஸ்ட் அப்படின்னா பூச்சியியல் ஆய்வாளர் அப்படி தானே. நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருந்தோம். நம்ம வந்து பி சீரீஸில் ஃபஸ்ட்டில் நம்ம வந்து பார்த்துருந்தோம். லாஜிஸ்ட் அப்படின்னா ஒரு ஃபீல்டில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்க ஒரு நிபுணர் அப்படிங்கிற மாதிரி லாஜிஸ்ட் அப்படின்னா. அப்போது எண்டோமாலஜிஸ்ட் அப்படின்னா வந்து பூச்சியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து அவர் வந்து அந்த பூச்சி ஃபீல்டு அதை பற்றி வந்து அந்த ஸ்டடி பண்ணவர், படித்தவர், எக்ஸ்பர்ட்டாக வந்து உள்ளவர். அப்போ எண்டோமாலஜிஸ்ட்னால் பூச்சியலில் ஆய்வாளர், பூச்சியல் ஆய்வாளர், நிபுணர் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இங்கே எண்டோமோஃபோபியா அப்படி சொல்லி வந்து இருக்குது. ஸோ நமக்கு இப்போ ஃபோபியா அப்படின்னா வந்து நமக்கு பயம்னு தெரியும். அப்போ எண்டோமோனா என்னது? பூச்சி தானே. ஏன்னா எண்டோமாலஜிஸ்ட் அப்படின்னா பூச்சியல் ஆய்வாளர். இங்கே எண்டோமோ அப்படின்னா வந்து அப்போ பூச்சி சம்மந்தமாக, அப்போ பூச்சியை கண்டா பயம். அதான் எண்டோமோஃபோபியா அப்படிங்கிறது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து கேமோஃபோபியா. ஸோ கேமோஃபோபியா அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து கல்யாணத்தை கண்டு அச்சம். ஸோ வந்து ஃபியர் ஆஃப் மேரேஜ், கேமோஃபோபியா அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹைட்ரோஃபோபியா. பிரித்து பாருங்கள். ஹைட்ரோஃபோபியா, ஹைட்ரோனா என்னது? ஸோ இப்போ நம்ம வந்து வாட்டரை நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? H2O அப்படிமா, அப்படி தானே. அப்போ அதில் வந்து 2 ஹைட்ரஜன் இருக்குது, ஒரு ஆக்சிஜன் இருக்குது. அப்போ வாட்டரில் H2. ஸோ வந்து அப்போ H தான் பார்த்தோம்னா ஜாஸ்தியாக வந்து இருக்குது. அப்போ ஹைட்ரோ வாட்டர். அப்போது வாட்டரை கண்டு பயம், இதான் வந்து ஹைட்ரோ. அப்போது ஃபியர் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இப்போ வந்து அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீமோஃபோபியா. பிரித்து பாருங்கள். ஹீமோஃபோபியா, ஃபோபியானா பயம். ஹீமோன்னு என்னது? நான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ ஹீமோக்ளோபின் இருக்குது அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா பார்ப்பாங்க. அப்போ ஹீமோக்ளோபின் அப்படின்னா ரத்த அளவு. அப்போ வந்து ஹீமோக்ளோபின், ஹீமோ அப்படின்னா ரத்தம். இப்போ ஹீமோஃபோபியா அப்படின்னா ஃபியர் ஆஃப் பிளட்டு, ரத்தத்தை பார்த்து அச்சம். ஓகே, ஜூஃபோபியா. ஜூஃபோபியா பிரிச்சிங்க அப்படின்னா ஜூன்னு என்னது? இப்போ ஜூ அப்படின்னா வந்து நம்ம ஜூவில் எல்லாம் பார்ப்போம், விலங்குகள்லாம் வந்து பார்ப்போம், அப்படி தானே. ஸோ அப்போ வந்து விலங்கு காட்சி சாலை. அப்போ வந்து விலங்குகளுக்கு பயம், அதான் ஜூஃபோபியா அப்படிங்கிறது. சோசியோஃபோபியா பிரித்து பாருங்கள். சோசியோ என்னது? சமூகம், அப்படி தானே. அப்போது சமூக சூழ்நிலைக்கு பயம், இதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து சோசியோஃபோபியா அப்படிங்கிறது. ஓகே, அவ்வளோ சிம்பிள். அப்போ வந்து இப்போ நீங்கள் இந்த ஃபோபியா, லாஜிஸ்ட்டு, இந்த மாதிரி ஒரு சில வேர்டு, பிபிலியோ, இப்போ இந்த வார்த்தை தான் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இப்போ இந்த புக்கில் 1000 பக்கத்தை நம்ம பிரித்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 50 பக்கத்துக்கு இந்த வார்த்தை வந்து இருக்குது. ஃபோபியா, லாஜிஸ்ட்டு, பிபிலியோ, இந்த மாதிரியான வார்த்தை. அப்போ சிம்பிளாக முடிஞ்சுதா? ஓகே, இப்போ அடுத்த வார்த்தை வந்து பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதான் வந்து இதுக்கான பேஸு.
ஸோ நீங்கள் வந்து இப்போ மேக்ஸ் படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு முதல்ல என்னது பேஸு, டேபிள்ஸ் தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து பேஸு, டேபிள் வந்து படிங்க. அதுக்கப்புறம் ஸ்கொயர் நம்பர் படிங்க, இதான் வந்து பேஸு. இப்போ நீங்கள் சயின்ஸ் படிக்க போகிறீங்க அப்படின்னா வந்து இந்த லாலாம் வந்து ஃபஸ்ட்டு படிங்க, இதான் பார்த்தோம் அப்படின்னா பேஸு. அப்போ பேஸ் அப்படின்னா நம்ம வந்து அடிப்படை, பேசிக் அடிப்படை அப்படி தானே. ஓகே, அப்போ இங்கே பேஸ் இயர் அடிப்படை ஆண்டு, பேஸ்ட் ஆன். ஸோ வந்து இப்போ நான் வந்து இதை ஏன் சொல்லுதேன் அப்படின்னா பேஸ்ட் ஆன் இதால், அதாவது இந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன். அதை நம்ம வந்து பேஸ்ட் ஆன் அப்படிமா. ஸோ நம்ம வார்த்தை யூஸ் பண்ணும்போது தான் நம்ம அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ பேஸ்ட் ஆன். அதுக்கப்புறம் பேஸ்ட் ஆன் ப்ரெசிடென்ஸு, முன்னிக்கல்வின் அடிப்படையில். ஓகே, அப்போ இதில் பேஸ்டு. ஸோ பேஸ்ட் அப்படின்னா அடிப்படையில். அப்போ ப்ரெசிடென்ஸ் அப்படின்னா வந்து முன்னிக்கல்வின். ஸோ முன்னிக்கல்வின் அடிப்படை. இந்த மாதிரி ஒரு சில வார்த்தை உங்களுக்கு புதுசாக இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு பக்கத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு வார்த்தை தான் அதிகபட்சம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அப்போ அந்த வார்த்தையுமே நீங்கள் தனியாக வந்து ஒரு நோட் போடணும். நம்ம வந்து ஆரம்பத்தில் நம்ம சொன்ன மாதிரி இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக சம்மந்தமே இல்லாமல் அங்கே பார்க்கக்கூடிய வார்த்தையை மட்டும் நோட் போட்டு நீங்கள் வந்து வரிசையாக வந்து எழுதி வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த 1000 பக்கத்தில் உங்களுக்கு புதுசாக உள்ள வார்த்தை ஒரு 4 பக்கம் தான் வந்து இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பேஸ்லெஸ். ஸோ பேஸ்லெஸ்ஸு அடிப்படை இல்லாமல், லெஸ்ன்னு என்னது இல்லாமல் அப்படி தானே. ஸோ இந்த குற்றச்சாட்டு பார்த்தோம் அப்படின்னா பேஸ்லெஸ்ஸாக இருக்குது, எந்த ஒரு அடிப்படையுமே இல்லாமல் இருக்குது. பேஸ் லைனு. ஸோ பேஸ் அப்படின்னா அடிப்படை, லைன் அப்படின்னா கோடு, அப்போ அடிப்படை கோடு. அடுத்து பேஸ் லைன் ஸ்லாட்டு அச்சுகள். பேஸ்மெண்ட்டு, இப்போ வந்து ஒரு பில்டிங்கில் கீழே இருக்குது பேஸ்மெண்ட்டு, அப்போ அடியில் அடித்தளம். பேஸ்மெண்ட்டு காம்ப்ளெக்ஸு. ஸோ வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ், ஒரு கட்டமைப்பில், அப்போ அடித்தள கட்டமைப்பு. பேஸ்மெண்ட் லெவலு. ஸோ இப்போ இந்த பில்டிங் வந்து எவ்வளோ கட்டி முடிச்சிருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா ஒரு பேஸ்மெண்ட் லெவலில் வந்து கட்டியிருக்கோம். அப்போ அடித்தள மட்டத்துக்கு நம்ம வந்து கட்டியிருக்கோம் பேஸ்மெண்ட் லெவலில். அடுத்து பேஸ்மெண்ட் சப்ஸ்டன்ஸ், அப்போ அடிப்படை பொருட்கள். ஸோ பொருட்கள் அப்படின்னா சப்ஸ்டன்ஸு, அடிப்படை பொருட்கள். அடுத்து பாருங்கள் பேசிக் எஜுகேஷன், அடிப்படை கல்வி. அப்படி எஜுகேஷன் கல்வி. அதுக்கப்புறம் பேசிக் ஹாஸ்டிலிட்டி எதிர்ப்பு, அப்போ அடிப்படை எதிர்ப்பு. பேசிக் பே அடிப்படை சம்பளம். ஸோ இப்போ நீங்கள் வந்து டிஎன்பிசி எக்ஸாமில் போஸ்டிங் வாங்கணும்னா பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 1 எதானாலும் சரி. ஸோ வந்து உங்களுக்கு அதில் பார்த்தோம் அப்படின்னா பேசிக் பே அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா மிச்ச அலவன்ஸ் எல்லாமே வந்து கொடுப்பாங்க. அப்போ உங்களுக்கு பேசிக் பே அடிப்படை, பேசிக்காக அடிப்படை, பேனா சம்பளம், அப்போ அடிப்படை சம்பளம். ஓகே, ஸோ வந்து இங்கே ராக்கு பாறை, அப்போ பேசிக் ராக் காரப்பாறை. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பேசிக் சில்வி கல்ச்சர். ஓகே, ஸோ இப்போ இந்த வார்த்தையில் இந்த கல்ச்சர்னு இருக்கா, இப்போ இதை சார்ந்து இந்த புக்கில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 100 வேர்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்குது. ஸோ அந்த கல்ச்சர் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ இப்போ பேசிக் அப்படின்னா வந்து அடிப்படை, சில்வி கல்ச்சர் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா மர வளர்ப்பு. ஸோ அப்போ வந்து வளர்ப்பு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து கல்ச்சர், அப்போ அடிப்படை மர வளர்ப்பு. இப்போ இந்த கல்ச்சர்லேயே நம்ம மிச்ச வேர்டெலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா திங்க் பண்ணி பாருங்கள். பேசிக்காக ஒரு சில கல்ச்சர்லாம் இருக்கா, அக்ரிகல்ச்சர் அப்படி தானே. அப்போ அக்ரிகல்ச்சர் அதில் வந்து விவசாயம் வந்து பார்க்குறது. ஓகே, அப்போ நம்ம வந்து அதில் கிராப்ஸு அனிமல் இதெல்லாம் வந்து வளர்க்குறது, வளர்ப்பு. ஓகே, ஹார்டிகல்ச்சர் அது வந்து தோட்டக்கலை, க்ரோவிங் ஆஃப் ஃப்ரூட்ஸு ஏதோ ஒன்று பார்த்தோம் அப்படின்னா வந்து வளர்க்குறது, வளர்ப்பு. அப்போ ஹார்டிகல்ச்சர் அப்படிங்க பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள், ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் வந்து வளர்க்குறது. அதுக்கப்புறம் ஃப்ளாரிகல்ச்சர் பேர்லேயே இருக்கா, ஃப்ளாரின்னா என்னது, ஃப்ளாரி ஃப்ளவர் மாதிரி இருக்கா, அப்போ மலர் வளர்ப்பு, கல்ச்சர் வளர்ப்பு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அப்பிகல்ச்சர். ஸோ அப்பிகல்ச்சர் அப்படின்னா தேனியை வளர்க்குறது, அப்போ தேனி வளர்ப்பு. செரிகல்ச்சர். ஸோ செரியில் அந்த நீங்கள் லிங்க் பண்ணிக்கோங்க. செரி அப்படின்னா சில்க்கு, அப்போது சில்க்னா என்னது, பட்டு தானே, சில்க் பட்டு சேலை, பட்டு, அப்போ பட்டு பூச்சி வளர்ப்பு. அதுக்கப்புறம் வந்து பிசிகல்ச்சர் இது வந்து மீன் வளர்ப்பு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து விட்டிகல்ச்சர் திராட்சை வளர்ப்பு. இதே மாதிரி வந்து நமக்கு இந்த கல்ச்சரில் அக்வா கல்ச்சர் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம். அக்வா அப்படின்னா தண்ணி, அக்வா கார்டு, அக்வா வாட்டர் அப்படிங்கிற மாதிரி. அப்போது நீர்வாழ் உயிரின வளர்ப்பு. அப்போ வந்து உங்களுக்கு இந்த கல்ச்சர் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட வேர்டு இருக்கா. ஓகே, அடுத்து பாருங்கள் பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரைன் அடித்தள கொள்கை. ஸோ வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் அடித்தளம், ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரைன் கொள்கை நம்ம வந்து ஹிஸ்ட்ரி வந்து படிச்சிருக்கோம்.
டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அப்படிங்கிற மாதிரி, அது வந்து ஒரு கொள்கை. அப்படி டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த காலத்தில் அவங்க வச்சுருந்த ஒரு கொள்கை. ஓகே. அதுக்கப்புறம் பேசிக் ட்ரைனிங், அடிப்படை பயிற்சி, ட்ரைனிங் பயிற்சி. பேசிக் யூனிட், யூனிட்னு என்னது? யூனிட், ஒரு யூனிட், ஒரு அலகு. அப்போ அடிப்படை அலகு. அடுத்து பாருங்கள், பெட்டு. நமக்கு வந்து தெரியும் பெட் அப்படின்னா என்னது? படுக்கிற இடம், படுக்கை. ஓகே. ஸோ இப்போ வந்து ஆற்று பக்கத்தில் இருந்தது அப்படின்னா ரிவர் பெட் அப்படிம்பாங்க. அப்போ வந்து ஆற்று படுக்கை. அப்போ பெட் அப்படின்னா படுக்கை, ஆற்று படுக்கை. இப்போ பெட் ராக் அப்படின்னு வந்து இருக்குது. அப்போ ராக் அப்படின்னா பாறை, பெட் அப்படின்னா படுக்கை, அப்போ படுகை பாறை. ஓகே. அதுக்கப்புறம் பெட் சோர், நமக்கு வந்து பெட்டு தான் இப்போ வந்து இங்கே வந்து பேஸ். அப்போ படுகை புண். பெட் ஸ்டெட்டு, படுகை தாங்கி. பெட் வித்து, படுக்கை, படுக்கை அகலம். ஸோ வந்து வித்து அகலம், படுக்கை அகலம். பெட்டிங் மார்ட்டு, நம்ம இந்த மார்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே சொன்னோம், இந்த மார்ட்டை வச்சு ஏகப்பட்டது பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். ஸோ மார்ட் அப்படின்னா இப்போ வந்து நம்ம பார்க்கக்கூடிய டி மார்ட்டு, ஒரு ஷாப்பிங் கடை அப்படி தானே. ஜியோ மார்ட்டு. அப்போ மார்ட் அப்படின்னா ஒரு பொருள் வைக்கக்கூடிய இடம். இங்கே பெட்டிங் மார்ட், படுக்கை பொருள் விற்பனையகம். பெட் ரிட்டன். ஸோ பெட் ரிட்டன் அப்படின்னா வந்து இப்போ ஒருத்தவங்க வந்து நோய் வந்து படுக்கையிலே வந்து இருக்காங்க, அதான் பார்த்தோம் அப்படின்னா பெட் ரிட்டன். அவர் பார்த்தோம் அப்படின்னா பெட் ரிட்டனாக வந்து இருக்கார் அப்படிமோ. அப்போ படுக்கை நோயாளி. பெட் ராக் ஆல்ரெடி வந்து பார்த்து தான். இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட வார்த்தை பார்த்தோம் அப்படின்னா வந்த வார்த்தை இந்த புக்கில் வந்து ரிப்பீட் ஆகிட்டே வந்து இருக்குது. ஓகே. அடுத்து பாருங்கள், பி. நமக்கு வந்து பீனா தெரியும். பி அப்படின்னா தேனி. ஸோ தெரில அப்படின்னா வந்து பிரச்சனை இல்லை, இப்போ நம்ம வந்து கற்றுக்கலாம். பி அப்படின்னா தேனி. ஓகே. இப்போ பி ஃபீல்டு மேன், தேனி வயலர். ஸோ பி அப்படின்னா தேனி, ஃபீல்டு மேன் ஒரு நபர் அப்படி தானே. அப்போ தேனி வயலர். பீடா, நம்ம சாப்பிட்டோன்னு போடக்கூடியது. ஸோ வந்து பீடா வந்து எல்லாம் இருக்கும். ஸோ வந்து அந்த ஒரு வெத்தலை இருக்கும், அதுக்கு மேலே வந்து சுண்ணாம்பு பாக்கு. அப்போ வெற்றிலையை சுற்றி வந்து கொடுப்பாங்க, வெற்றிலைக்குள்ளே ஸ்டஃபிங் எல்லாம் வச்சு சுற்றி வந்து கொடுப்பாங்க. அப்போ அதான் பீடா, வெற்றிலை சுருள், பேர்லேயே வந்து இருக்குது. பீடா ஸ்டால், ஸ்டால் அப்படின்னா ஒரு கடை. அப்போ வெற்றிலை சுருள் கடை. பீடி. ஸோ பீடி என்னது? ஸோ பீடிலாம் பார்த்தோம் அப்படின்னா வீட்டிலே வந்து அந்த பீடி செய்கிறது, சுற்றுறது, அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த இப்போ வந்து திருநெல்வேலி, தென்காசி இந்த சைட்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸே வந்து உண்டு. ஸோ அப்போ வந்து பீடி அப்படின்னா இலை சுருட்டு. ஸோ அந்த வீட்டிலே பார்த்தோம் அப்படின்னா அந்த பீடி லீஃபை வாங்கி கட் பண்ணி உள்ள ஸ்டஃபிங்லாம் வச்சு அதை வந்து சுற்றி அதுக்கப்புறம் வந்து அந்த ஹோல்சேல் அந்த ஷாப்பில் கொடுத்து அவங்க வந்து அதை ப்ராசஸ் பண்ணி பதப்படுத்தி பார்த்தோம் அப்படின்னா வந்து பீடி ஆக்கி வந்து விற்பாங்க. ஸோ அப்போ இந்த பீடி அப்படிங்க பார்த்தோம்னா அதோட பேஸ் பார்த்தோம் அப்படின்னா இலையை வந்து சுருட்டுவாங்க. அப்போ பீடி, இலை சுருட்டு. ஓகே. அடுத்து வந்து பீஃப். ஸோ பீஃப் அப்படின்னா மாட்டு இறைச்சி. ஓகே. மட்டன். ஸோ வந்து மட்டன் அப்படின்னா ஆட்டு இறைச்சி, பீஃப்னா மாட்டு இறைச்சி. ஓகே. பீஃப் ப்ரீவிஸ், மாட்டு இறைச்சி வடிசாறு. பீ ஹைவ், நம்ம அப்படியே வந்து பீன்னு பார்த்தோம். ஸோ பீ அப்படின்னா தேனி, அப்போ தேன் கூடு. ஹைவ் அப்படின்னா கூடு. பீ கீப்பர், இப்போ வந்து ஷாப் கீப்பர் அப்படின்னா கடைக்காரர். இங்கே பீ கீப்பர், அப்போது தேனி வளர்ப்பவர். ஓகே. பீ கீப்பிங் அப்படின்னா வந்து தேனி வளர்ப்பு. அடுத்து பீர். ஸோ பீர் அப்படின்னா வந்து இந்த ட்ரிங்க்ஸு. ஓகே. அப்போது வார் கோதுமை சாறு. ஸோ அப்போ வந்து பீர் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து கோதுமை சாறுலேருந்து எடுத்து வந்து செய்தாங்களாம். அப்போ வார் கோதுமை சாறு. ஸோ பீர் பிரேவரி, வார் கோதுமை வடிப்பகம். ஓகே. பீஸ் வேக்ஸ். பீஸ் வேக்ஸ் அப்படின்னா வேக்ஸ் நமக்கு தெரியும், வேக்ஸு மெழுகு, வேக்சிங் பண்ணுறது. ஓகே. பீஸ் கெப்பு, செயற்கை தேன்கூடு. பீ அப்படின்னா நமக்கு வந்து தேன் தெரியும். அப்போ பீஸ் கெப், செயற்கை தேன்கூடு. இப்போ அடுத்த வார்த்தை பார்த்தோம் அப்படின்னா வந்து பீ ஃபிட்டு. ஸோ பீ ஃபிட் அப்படின்னா இப்போ வந்து நீ பீ ஃபிட்டாக இருக்கியா, பீ ஃபிட்டு. அப்போ தகுதியாக வந்து இருக்கியா, பொருத்தமாக வந்து இருக்கியா. அப்போ அதான் பீ ஃபிட்டு, தகுதியாக, பொருந்து அப்படிங்கிற மாதிரி. பீ ஃபிட்டிங், அதே தான் பீ ஃபிட்டு, பீ ஃபிட்டிங்கு. ஓகே. அப்போ தகுதியான. பீ ஃபிட்டிங் ரிப்ளை. ஸோ இப்போ ரிப்ளை என்னது? ஒருத்தங்க கேட்டது நம்ம வந்து பதிலுக்கு நம்ம வந்து ஆன்சர் பண்ணுறது, அப்படி தான் ரிப்ளை பண்ணுறது. மெசேஜ் பண்ணாங்கன்னா ரிப்ளை வந்து பண்ணுவோம். அப்போ தக்க மறுமொழி. ஸோ நம்ம வந்து அவங்க கேட்டதுக்கு மறுமொழி வந்து கொடுக்குறது. ஓகே. அடுத்து இப்போ பீ ஃபாக். இப்போ ஃபாக் அப்படின்னா இப்போ வந்து இந்த இப்போ வந்து வண்டியிலையோ இல்லை வந்து கார்லையோ எல்லாம் வந்து போகும்போது பார்த்தோம் அப்படின்னா காலை டயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபாகாக வந்து இருக்கும், பனியாக வந்து இருக்கும். அப்போ நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ வந்து குழப்பமாக வந்து இருக்கும். முன்னால் பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்க்க முடியாது, அங்கே ஆப்போசிட்டில் வண்டி வருதா இல்லை நம்ம எப்படி போகணும், ஸ்பீடாக போகணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து குழம்பும். அப்படி தான். அப்போ ஃபாக் இருந்தால் குழம்பும். ஸோ இது வந்து மைண்டு ஃபாகு, மென்டல் ஃபாகு.
ஸோ இந்த ஃபாகை பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட இடத்துல வந்து வரும். இப்போ வந்து மைண்டு ஃபாகு, மென்டல் ஃபாக் அப்படின்னா மைண்டில் பார்த்தோம்னா ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருக்குது, குழப்பம் இருக்குது. அப்போ ஃபாக் அப்படின்னா ஒரு குழப்பம், கன்ஃபியூஷன், அவ்வளோதான். அப்போ இங்கே வந்து பி ஃபாக், குழப்பு அப்படிங்கிறது. ஓகே, அடுத்து பி ஃபூல். ஸோ ஃபூல்னா என்னது? ஃபூல், யூ ஆர் அ ஃபூல் அப்படின்னா இப்போ முட்டாளா அப்படிமோ, அப்படிதானே? அப்போது ஃபூல் அப்படின்னா முட்டாள். பிஃபோர், முந்தி, முன்னால். இப்போ நம்ம வந்து பிசி அப்படிமோ. ஸோ இப்போ வந்து இது வந்து 1960 பிசி, ஏசி, ஏடி, பிசி ஏடி அப்படிமோ. அப்போது கிறிஸ்துவுக்கு முன், இதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து பிசி அப்படிங்கிறது. ஓகே, அதுக்கப்புறம் பி ஃப்ரெண்டு. பி ஃப்ரெண்ட் அப்படின்னா பி ஃப்ரெண்டாக வந்துரு, பி ஃப்ரெண்டாக வந்துருன்னா நட்பாக வந்து இரு. ஸோ அவங்கள வந்து ஃப்ரெண்டாக வந்து இரு அப்படிங்கதான். ஓகே, இந்த பி ஃபாகும் பி ஃபடலும் பார்த்தோம் அப்படின்னா ஒரே அர்த்தம் தான். ஸோ வந்து குழப்பமாக இருக்குது, கன்ஃபியூஷனாக வந்து இருக்குது. ஓகே, இப்போ வந்து அடுத்த வார்த்தை பார்த்தோம் அப்படின்னா வந்து பெக்கு. பெக்னானது. ஸோ பெக்னா வந்து பெக் பண்ணி கேட்குறது, பணிஞ்சு கேட்குறது. இப்போ நம்ம வந்து கடவுள்கிட்ட வந்து ப்ரே பண்ணும் போது பார்த்தோம் அப்படின்னா பெக் பண்ணி, எனக்கு வந்து எப்படியாவது வந்து இந்த விஷயம் வந்து எனக்கு பண்ணி கொடுத்துரு, சீக்கிரம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ரொம்ப பெக் பண்ணி, ஸோ வேண்டி தாழ்மையாக பார்த்தோம் அப்படின்னா வந்து கேட்போம். ஸோ இதான் பார்த்தோம் அப்படின்னா பெக். ஸோ பெக் அப்படின்னா வந்து கேட்குறது. ஓகே, அப்போது வந்து பெக்கர். ஸோ நமக்கு தெரியும் பெக்கர் இரவலன், பெக்கர் ஹோம். அப்போ பெக்கர் ஹோம் இரவலர். ஸோ வந்து பெக் அப்படின்னா வந்து கேட்குறது. அப்போ வந்து கேட்குறது தான் இரவலர் அப்படிம்பாங்க. ஸோ வந்து அப்போ இரவலரோட இல்லம், கேட்குறவங்க தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து இரவலர். இப்போ நம்ம வந்து கடவுள்கிட்ட பார்த்தோம் அப்படின்னா வந்து பெக் பண்ணுவோம். அப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இரவலர், நம்ம வந்து கடவுள்கிட்ட பார்த்தோம் அப்படின்னா வந்து கேட்கும். ஓகே, ஸோ வந்து அதுக்கப்புறம் பெக்கர் டோம், இரவலர் குலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிகின். பிகின் அப்படின்னா தொடங்கு அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அடுத்து வந்து இப்போ பிகின் இனாக்ரேஷன். ஸோ வந்து இனாக்ரேஷன். ஸோ இனாக்ரேஷன் அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அதான் நம்ம வந்து இனாக்ரேஷன் அப்படியும். அப்போ தொடக்கத்தின் தொடக்கம், பிகின் இனாக்ரேஷன். பிகினர் புதுசாக உள்ளவங்க. ஸோ வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க, புதிதாக பயில்பவர். பிகினிங் அண்ட் எண்டு. ஸோ பிகினிங்னா என்னது? ஆரம்பம், எண்டுனா முடிவு. அப்போது தொடக்கமும் முடிவும், அவ்வளோதான், சிம்பிள். அடுத்து பாருங்கள் பிஹாஃப் அப்படிமோ. ஸோ வந்து இப்போ பிஹாஃப் அப்படின்னா வந்து இப்போ நான் வந்து பிஹாஃப் ஆஃப் இவங்களுக்காக நான் வந்து வந்திருக்கேன். அப்போ வந்து பிஹாஃப் அப்படின்னா இவங்களுக்காக, இவங்களை சார்ந்து, இவங்கள பொருட்டு. அப்போ பிஹாஃப் அப்படின்னா சார்பு இல்லை பொருட்டு. பிஹேவ். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? பிஹேவ் யுவர் செல்ஃப், ஒழுங்காக வந்து நடந்துக்கோ அப்படிமோ. அப்போ வந்து ஒழுகு இல்லை வந்து நம்மளோட பிஹேவியர், நம்ம வந்து நடந்து கொள்ளக்கூடிய விதம், நடந்து கொள்ள அப்படிங்கிற மாதிரி. அப்போ பிஹேவ். பிஹேவியரிசம் அப்படின்னா வந்து இது நடத்தையில் அப்படிங்கிற மாதிரி. பிஹேவியர். ஸோ வந்து இயங்குமுறை இல்லை ஒழுகலாறு, நடத்தை. ஸோ வந்து இப்போ பிஹேவியர் அப்படின்னா வந்து நடத்தை அப்படிங்கிறது. அப்போது பிஹேவியர் அப்நார்மாலிட்டி, நடத்தை பிறழ்வு. அப்நார்மலாக வந்து இருக்குது, அப்போ வந்து பிறழ்வு. அதுக்கப்புறம் பிஹேவியர் அடிக்ஷன். அடிக்ஷன் ஆனது. ஸோ அடிக்ஷனாக ஏதோ ஒரு விஷயத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா அடிக்டடாக இருக்குது, அப்போ அதுக்கு அடிமையாக. இப்போ வந்து ட்ரக்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா அடிக்டட், அப்போ வந்து ட்ரக்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து அடிமையாக வந்து இருக்குது. பிஹேவியர் ஜெனட்டிக்ஸு. ஸோ வந்து ஜெனட்டிக்ஸ், ஜீன் அப்படின்னா வந்து மரபியல், அப்போ நடத்தை மரபியல். பிஹேவியரல் சயின்ஸு. ஸோ சயின்ஸ் அப்படின்னா அறிவியல், நடத்தை அறிவியல். பிஹேவியரிசம். அப்போ வந்து பிஹேவியரிசம் அப்படின்னா வந்து ஒரு கோட்பாடு, அப்போ நடத்தை கோட்பாடு. இந்த இசம் அப்படிங்கிற வார்த்தையும் பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக வரும். அதுக்கு அடுத்து இதே மாதிரி அந்த கோட்பாடு இந்த மாதிரி தான் வந்து வரும். ஓகே, அதுக்கப்புறம் பி ஹெட்டட். ஸோ பி ஹெட்டட் அப்படின்னா ஹெட்னானது தலை, அப்போ தலை கொய். ஸோ வந்து தலை கொய்யப்பட்டு, பி ஹெட்டட் தலை கொய்யப்பட்டு. ஓகே, பி ஹெட்லைன். ஸோ முன்னிறுத்திக்குள். ஸோ வந்து பி ஹெட்லைன் அப்படின்னா நீ வந்து முன்னால் போய் இரு, பி ஹெட்லைன். ஸோ வந்து முன்னாடி போய் நீ வந்து இரு. ஸோ நீ வந்து அதில் முன்ன போய் வந்து இரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து முன் நெல்லு. இப்போ அடுத்து பெல்ட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து பெல்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம போடக்கூடிய பெல்ட்டு, அப்படி தானே? ஸோ அப்போ வந்து நம்ம போடக்கூடிய பெல்ட்டு, அதை நம்ம வந்து பட்டை அப்படிம்போம். ஓகே, ஸோ இப்போ இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ கொங்கு பெல்ட் அப்படிம்பாங்க. அப்போ கொங்கு பெல்ட் அப்படின்னா அந்த பகுதி, இப்போ கோயம்புத்தூர், ஈரோடு அந்த சைடு. ஸோ வந்து அந்த பகுதி, பார்டர், பவுண்ட்ரி. ஸோ அப்போ வந்து ஒரு எல்லையும் பார்த்தா நம்ம வந்து பெல்ட் அப்படிம்போம். ஸோ பெல்ட் அப்படின்னா போடக்கூடிய பெல்ட் பட்டை, இல்லை வந்து ஒரு எல்லை பகுதி, நம்ம இதுதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து பெல்ட் அப்படிம்போம். ஓகே, அப்போ அரைக்கச்சை, தோள்பட்டை, வார்பட்டை. ஸோ பெல்ட்னா ஒரு பட்டை, அப்போ தோள்பட்டை, வார்பட்டை, அரைக்கச்சை, இதான் வந்து பெல்ட் அப்படிங்கிறது. இப்போ பெல்ட் ஏரியா அப்படின்னா வந்து இப்போ கொங்கு பெல்ட் ஏரியா, அப்போது அந்த பகுதி. ஸோ வந்து அந்த ஏரியா சுற்றி இருக்கக்கூடியது, அந்த டிஸ்ட்ரிக்ட் சுற்றி இருக்கக்கூடியது, அந்த பகுதி சுற்றி இருக்கக்கூடியது தான் வந்து நம்ம பெல்ட் ஏரியா அப்படிம்போம்.
பெல்ட் ஏரியா அப்படின்னா வந்து எல்லை பகுதி. பெல்ட் பைப் அப்படின்னு இருக்குது. அப்போ பைப்னா குழாய், வார் குழாய். பெல்ட் சா, ஸோ வந்து சா வால், பட்டி வால். பெல்ட் ஸ்ட்ரைக்கர், வார் கவ்வி, ஸோ ஸ்ட்ரைக்கர் கவ்வி. ஓகே, இப்போ வந்து கேரம் விளாடாமல் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம இன்னொரு காயினை வந்து நம்ம கவுறதுக்காக தான் பார்த்தோம்னா ஸ்ட்ரைக்கர் வந்து இருக்கும். நம்ம ஸ்ட்ரைக்கர் வச்சு ஒரு காயினை அடித்து ஸோ வந்து அந்த காயின் நமக்கு வந்து அதை நம்ம வந்து கவர்தோம். அப்போது இங்கே ஸ்ட்ரைக்கர் கவ்வி. ஓகே, பெல்ட் டென்ஷன், ஸோ டென்ஷன் அப்போ இழு விசை. நம்ம வந்து இந்த இதெல்லாம் பார்த்துருப்போம், ஃபிசிக்ஸில் வந்து பார்த்துருப்போம் டென்ஷன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ விசை, இழு விசை. பெல்ட்டு டைட்னர், டைட் ஆக்குறதுக்கு. அப்போ வார் இறுக்கி, ஸோ டைட்டாக இருக்கிறோம். ஸோ பெல்ட்டை போட்டு இருக்கிறோம், அப்போ இறுக்கி. பெல்ட்டு டைட்னர். பெல்ட்டிங் லெதர், அப்போ வந்து லெதரு தோல் துளைத்தல். பெல்ட்டிங் லெதர் தோல் துளைத்தல். நம்ம அடுத்த வார்த்தை பார்த்தோம் அப்படின்னா இந்த பெஞ்சு. ஸோ நம்ம பெஞ்ச் அப்படிங்க வந்து அடிப்படையாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம இப்போ ஸ்கூல் காலேஜில் உட்காரக்கூடிய பெஞ்ச் அப்படி தானே. ஸோ இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ வந்து கோர்ட்டில் பெஞ்சு கோர்ட்டு, பெஞ்ச் செஷன், நீதிமன்றம், அங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா வந்து பெஞ்ச் அப்படிம்பாங்க. ஓகே, அப்போ வந்து அந்த தீர்ப்பு கொடுக்கக்கூடிய அந்த நபர், ஸோ நீதி அரசர், நீதி நடுவர், ஸோ நம்ம அதையும் பார்த்தோம் அப்படின்னா பெஞ்ச் அப்படிம்போம். ஓகே, இல்லை இன்னொன்று பார்த்தோம்னா நான் முதல்ல சொன்ன விசைப்பலகை, இல்லை அமர்வு, நீதி அரசர், நடுவர், இதெல்லாம் வந்து நமக்கு பெஞ்ச் அப்படிம்போம். அப்போ பெஞ்ச் கோர்ட்டு, அமர்வு நீதிமன்றம். பெஞ்ச் ஃபிட்டர், பொறிப்பகுதி பொருத்துனர். ஓகே, பெஞ்ச் ஃபோல்டர், மடிப்பொறி. பெஞ்ச் லைன் டேட்டா, ஸோ லைனு, அப்போ அடிப்படை, புள்ளி, விளக்கம். பெஞ்ச் மார்க்கு, ஸோ இப்போ பெஞ்ச் மார்க் அப்படின்னா வந்து ஒரு ஸ்டாண்டர்டு. ஸோ இப்போ இந்த விஷயத்துக்கான பெஞ்ச் மார்க் என்ன, ஸோ இது இப்போ எந்த ஸ்டாண்டர்டில் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதுக்கான ஒரு விஷயம். ஸோ அதுக்கான இப்போ இதுக்கான பெஞ்ச் மார்க், இப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இதுக்கான பெஞ்ச் மார்க், இந்த பொருளுக்கான பெஞ்ச் மார்க் இந்த மாதிரி தான் வந்து இருக்கணும். அப்போ அதோட அளவு, ஸோ பெஞ்ச் மார்க் அப்படின்னா ஒரு அளவு. இந்த விஷயம் நீங்கள் பண்ணும்போது இதோட பெஞ்ச் மார்க் இப்படி தான் வந்து இருக்கணும். அப்போ அந்த அளவு வந்து இப்படி தான் வந்து இருக்கணும். அப்போ நில அளவை, படி அளவு, கட்டளை அந்த மாதிரி. ஸோ பெஞ்ச் மார்க் அப்படின்னா ஒரு ரூல்ஸ் மாதிரி. இப்போ நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து பண்ண போகிறீங்க, இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதோட பெஞ்ச் மார்க் இப்படி தான் இருக்கணும் அப்படிம்பாங்க. ஸோ பெஞ்ச் மார்க் அப்படின்னா ஒரு கட்டளை, ஒரு ரூல்ஸ் மாதிரி, அதுக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கொடுக்காங்க, ஒரு அளவு வந்து கொடுக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பெஞ்ச் ஒர்க்கு. ஸோ ஒர்க் அப்படின்னா பணி, அப்போ மிசை பணி, பெஞ்ச் மிசை பணி. பெஞ்ச் டிவிஷன், உயர்நீதிமன்ற சிற்றாயம். பெஞ்ச் ஃபுல், உயர்நீதிமன்ற முழு ஆயம். பெண்ட் ஆகிறது என்ன, பெண்ட் பண்ணுறது. இல்லை நம்ம வந்து எங்கேயாவது இந்த ட்ரெக்கிங் எங்கெல்லாம் போகும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து கொடைக்கானல், ஊட்டிலாம் முக்கில் வந்து பெண்ட் இருக்கும், பெண்ட் அப்படிமா. அப்போ வளைவு. பெண்டர், வளைப்பி. பெண்டிங் டெஸ்ட்டு, வளைப்பு ஆய்வு. ஸோ டெஸ்ட் அப்படின்னா ஆய்வு, பெண்ட் அப்படின்னா வந்து வளைப்பு, அப்போ வளைப்பு ஆய்வு. பினீத், ஸோ இப்போ பினீத் அப்படின்னா வந்து அடியில் கீழே, அதான் வந்து பெனீத் அப்படிமா. ஸோ பினீத் அடியில், கீழே, இல்லை தாழ்வாக. பினீத் ஒன் டிக்னிட்டி, ஸோ இப்போ டிக்னிட்டி அப்படின்னா வந்து ஒருத்தரோட, ஸோ வந்து இப்போ ஒருத்தரோட கேரக்டர் மாதிரி, ஸோ வந்து அவரோட டிக்னிட்டி அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஒருவரின் பெருமைக்கு தாழ்ச்சி. ஸோ இப்போ டிக்னிட்டி அப்படின்னா வந்து அவரை பற்றின விஷயம், ஸோ வந்து அவரோட கேரக்டர் மாதிரி. ஓகே, அப்போ வந்து பினீத் ஒன்ஸ் டிக்னிட்டி, அப்போ ஒருவரின் பெருமைக்கு தாழ்ச்சி தருகிற. ஸோ அப்போ வந்து அவரோட டிக்னிட்டிக்கு தாழ்ச்சி கொடுக்குற மாதிரி. இப்போ நமக்கு பினீத் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து தாழ்ச்சி, டிக்னிட்டி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒருத்தரோட பெருமையான விஷயம். அப்போ அந்த பெருமைக்கு நம்ம வந்து தாழ்ச்சி வந்து கொடுக்குற மாதிரி. அப்போ பினீத் ஒன் டிக்னிட்டி, ஸோ ஒருத்தரோட பெருமைக்கு, அவரோட கண்ணியத்துக்கு, ஸோ நம்ம அதுக்கு தாழ்ச்சி கொடுக்குற மாதிரி, பினீத் ஒன் டிக்னிட்டி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பெனிஃபியன்ஸ். ஸோ பெனிஃபியன்ஸ் அப்படின்னா வந்து உதவி, பெனிஃபிஷியல் பயனுள்ள. ஸோ இப்போ நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில், இப்போ வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து இன்னொருத்தவங்களோட அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் வந்து ஆட் பண்ணுறது பார்த்தோம் அப்படின்னா பெனிஃபிஷியரி, ஆட் பெனிஃபிஷியரி இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். ஸோ வந்து பெனிஃபிஷியரி அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்னொரு பயனாள், ஸோ வந்து பயன்படுத்தக்கூடியவங்க. அதாவது இப்போ நீங்கள் வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து பைசா வந்து கொஞ்சம் வந்து ஒரு 1 lakh 2 lakh இந்த மாதிரி வந்து பெரிய அமௌண்ட்டாக நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படின்னா முதல்ல பெனிஃபிஷரியாக வந்து ஆட் பண்ணுவீங்க, அப்படி தானே. அப்போ வந்து பெனிஃபிஷரி அப்படின்னா வந்து அதை பயன்படக்கூடியவங்க. அப்போ பெனிஃபிஷியரி அப்படின்னா வந்து பயன்படக்கூடிய ஒருத்தங்க. அப்போ பெனிஃபிஷியரி பயனாளர், பயனாளி. பெனிஃபிகேஷன் பயனாக்கம். பெனிஃபிட், ஸோ நமக்கு இதனால் என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்குது, என்னென்ன நன்மைலாம் இருக்குது, பயன்லாம் வந்து இருக்குது.
பெனிஃபிட் காஸ்ட் ஸ்டடி, அப்போது பயன் செலவு ஆய்வு, ஸ்டடி அப்படின்னா ஆய்வு, காஸ்ட்டு ஸோ வந்து செலவு, பெனிஃபிட்டு பயன், அவ்வளோதான் சிம்பிள். பெனிஃபிட் ஃபண்டு நல நிதியம் இல்லை நல நிதி, ஃபண்டுனா நிதி அப்படி தானே. பெனிஃபிட் ஆஃப் டவுட்டு, ஸோ வந்து பெனிஃபிட் ஆஃப் டவுட் அப்படின்னா வந்து அதாவது இந்த காரணத்தினால் எனக்கு வந்து சந்தேகம் இருக்குது, ஸோ இந்த விஷயத்தினால எனக்கு அது மேலே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஐயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த கோர்ட்டில் சினிமாலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து வரும். ஸோ வந்து அவங்க ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த தீர்ப்பு கொடுக்கும்போது பெனிஃபிட் ஆஃப் டவுட்டு, ஸோ வந்து இந்த டவுட்னால் இந்த காரணத்தினால இதை வந்து இந்த விஷயம் வந்து ஆகிருக்கலாம், இவங்க தப்பு பண்ணியிருக்கலாம், பெனிஃபிட் ஆஃப் டவுட் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. பெனிஃபிட் பெர்ஃபார்மன்ஸு கொடை நிகழ்ச்சி, ஸோ பெர்ஃபார்மன்ஸு பெனிஃபிட் பெர்ஃபார்மன்ஸ் கொடை நிகழ்ச்சி. அடுத்து பாருங்கள் பெட்டல், நம்ம வந்து அப்ளை பார்த்தோம். பெட்டல் அப்படின்னா வந்து வெத்தலை அப்படி தான். நம்ம வந்து பீடா வந்து பார்த்தோம். ஸோ வந்து பீடா அப்படின்னா நமக்கு வந்து தெரியும் அப்படி தானே. ஸோ பீடா அப்படின்னா வெத்தலைக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சு கொடுப்பாங்க. அப்போ அந்த வெத்தலைக்கு பேர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த பீடாலே பாதி இருக்குது பெட்டல். ஸோ அப்போது பெட்டல் தான் அங்கே வந்து பீடா வந்து ஆயிருக்கு. நீங்கள் ஈஸியாக பார்த்தோம்னா லிங்க் பண்ணிக்கலாம். பெட்டல் தான் பீடா வந்து ஆயிருக்கு. ஸோ வந்து பெட்டல் லீஃப் அப்படின்னா வெத்தலை, அப்போ பெட்டல்னால் வெற்றிலை. ஸோ பெட்டலும் பெட்டல் லீஃபும் ஒன்று தான். ஸோ ரெண்டுமே வந்து வெத்தலை தான். பெட்டல் கார்டன் கொடிக்கால், பெட்டல் ஜூஸு சாறு வெற்றிலை சாறு, பெட்டல் வைன் வெற்றிலை கொடி, பெட்டல் பவுச்சு, ஸோ பவுச்சானது நம்ம யூஸ் பண்ணுறதா பை. ஸோ வந்து இப்போ சின்ன சின்ன பேக்லாம் வந்து பவுச் அப்படிமோ, அப்போ பவுச்சு பை. பெட்டல் நட்டு அப்படின்னா வந்து அந்த பாக்கு பெட்டல், அதாவது அந்த பீடாலாம் பார்த்தோம் அப்படின்னா பாக்கு வந்து இருக்கும். இல்லை வந்து அந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பாட்டி தாத்தாலாம் வந்து வெத்தலை வந்து ஒரு பாக்கு வந்து அந்த ஒரு பாக்கு ரவுண்டாக பார்த்தோம்னா கொட்டை பாக்கு. ஸோ அப்போ வந்து பெட்டல் நட்டு, ஸோ வந்து இந்த நட்டுக்கான அர்த்தம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு கொட்டை இல்லை ஒரு விதை. ஸோ நட்டு அப்படின்னா கொட்டை இல்லை வந்து விதை. அப்போ இங்கே வந்து பாக்கு கொட்டை பாக்கு, அதான் பாக்கு, எல்லாம் ஒன்று தான். அடுத்த வார்த்தை பார்த்தோம் அப்படின்னா இப்போ நீங்கள் கிறிஸ்டியனாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வார்த்தையை அடிக்கடி பார்த்துக்கிட்டே வந்து இருப்பீங்க. ஸோ வீட்டுக்கு வந்து ஒருத்தங்க கல்யாண பத்திரிக்கை உங்கள் சொந்தக்காரங்க வந்து வைக்காங்க அப்படின்னா அதில் வந்து மேலே ஹெட்டிங்கு பெட்ரோத்தல் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து போட்டிருக்கோம். ஸோ வந்து பெட்ரோத்தல் அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா வந்து திருமண உறுதி அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து கல்யாணம், அதான். ஸோ பெட்ரோத்தல் அப்படின்னா வந்து கல்யாணம். ஸோ அப்போ வந்து இப்போ வந்து நம்ம கல்யாணத்துக்கு முன்னால் பண்ணக்கூடிய என்கேஜ்மெண்ட்டு கல்யாணம், ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து பெட்ரோத்தல் அப்படிம்பாங்க. அப்போ பெட்ரோத்தல் அப்படின்னா வந்து திருமண உறுதி, மன உறுதி, ஒப்பந்தம், என்கேஜ்மெண்ட், இதான் வந்து பெட்ரோத்தல் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இப்போ அடுத்து பெட்டர்னா என்னது? ஸோ பெட்டர் அப்படின்னா இதை விட அது பெட்டராக இருக்குது, அப்போ இதை விட அது நல்லா இருக்குது, மேம்பட்டு இருக்குது, சிறப்பாக இருக்குது, அப்போ மிக நல்ல, மேம்பட்ட, அதான் பெட்டர். பெட்டர் ஃபார்ம் நன்னிலை பண்ணை, ஃபார்ம் அப்படின்னா பண்ணை. பெட்டர் லிவிங் சொசைட்டி மேம்பட்ட வாழ்வு, இங்கே வந்து சமுதாயம் அந்த மாதிரி வந்து வரும். ஸோ மேம்பட்ட வாழ்வு சமுதாயம். ஓகே, அதுக்கப்புறம் பெட்டர் சூப்பர்விஷன், அப்போ மேம்பட்ட மேற்பார்வை. ஓகே, பெட்டர்மெண்ட்டு மேம்பாடு. பெட்டர்மெண்ட் கிளைம் மேம்பட்ட கோரிக்கை. ஸோ கிளைம்னா என்னது? கோரிக்கை. இப்போ வந்து ஒரு இன்சூரன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ இன்சூரன்ஸ் வந்து இப்போ நீங்கள் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸோ அது வந்து ஏதோ ஒன்று போட்டிருக்கீங்க, அதை வந்து நீங்கள் வந்து அது தேவைப்படும் போது கிளைம் பண்ணுவீங்க. அப்போ வந்து கோரிக்கை வந்து வைப்பீங்க. அப்போ கிளைம் அப்படின்னா அதை நம்ம கிளைம் பண்ணுறோம், கோரிக்கை வைக்கும். நான் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸில் இந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து அது வேணும் அப்படின்னா கோரிக்கை வந்து வைக்கிறது. அப்போ பெட்டர்மெண்ட் கிளைம். பெட்டர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன், ஸோ கான்ட்ரிபியூட் பண்ணுறது, பங்குத்தொகை. பெட்டர்மெண்ட் ஃபீ, ஸோ ஃபீனானது கட்டணம். அப்போது பெட்டர்மெண்ட்னா ஒரு மேம்பாடு, மேம்பாட்டு கட்டணம். அப்போ இங்கே பெட்டர்மெண்ட் தான் பேஸ் வார்த்தை, மேம்பாடு, அவ்வளோதான், சிம்பிள். அதே தான் பெட்டர்மெண்ட் ஃபண்டு மேம்பாட்டு நிதி. பெட்டர்மெண்ட் லீவி, ஸோ லீவி அப்படின்னா வரி, ஸோ லீவி அப்படின்னா வரி. பெட்டர்னஸ் நன்னிலை. பெட்டிங் இல்லைனா பெட்டிங் அண்டு கேம்பிளிங், நம்ம வந்து இந்த பெட்டிங் அப்படிவோம். ஸோ பெட்டிங் ஆப்லாம் முன்னால் பார்த்தோம்னா இருந்துச்சு. ஸோ பெட்டிங் ஆப்பு, பெட் கட்டுறது அப்படின்னா வந்து ஒரு பந்தயம் கட்டுறது அப்படி தானே. ஸோ கேம்பிளிங்னா கேம்பிள் பண்ணுறது, சூதாட்டம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பெட்டிங் டேக்ஸு, ஸோ டேக்ஸ் என்ன? வரி. அப்போ பெட்டிங் பந்தயம், பந்தயத்துக்கான வரி. பெட்டர் பந்தயக்காரன். இப்போ நம்ம பிட்வீன் அப்படிவோம். ஸோ பிட்வீன் அப்படின்னா இடைய, இன் பிட்வீன். பிட்வீன் ஏட் இடைவாயில். பிட்வீனஸ் இடைமை, எல்லாமே பிட்வீனா இடை. நம்ம அந்த அடுத்த வார்த்தையை வந்து ஒரு 100 வார்த்தைக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும் பை அப்படிங்கிறது. ஸோ அந்த பை அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா 2 அப்படிங்கிற அர்த்தம். இப்போ நம்ம வந்து சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா பை சைக்கிள் என்னது? பை சைக்கிள் அப்படின்னா வந்து அதில் 2 வீல் இருக்குது. 3 வீல் இருக்குன்னா வந்து ட்ரை சைக்கிள் அப்படிமோ. அப்போ பை அப்படின்னா வந்து 2 அப்படி தானே.
ஓகே, நம்ம வந்து இந்த பாலிட்டியில் பார்த்தோம் அப்படின்னா பைகேமரலிசம், பைகேமரல் லெஜிஸ்லேச்சர், ஈரவை சட்டமன்றம் அப்படிமோ. அப்போது பை அப்படின்னா 2, பிஐ பை அப்படின்னா வந்து 2. முதல்ல பாருங்கள் பைகேமரல் ஈரவை, பைகேமரல் லெஜிஸ்லேச்சர். அப்போ பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் வந்து ஆட் ஆகுது. லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா சட்டமன்றம். அப்போ ஈரவை சட்டமன்றம். பை கான்கேவ் லென்ஸு, கான்கேவ் லென்ஸ்னால் குழியாடி, அப்போ இருபுற குழியாடி. பை வீக்லி, அப்போ கிழமை ஈறுதல். ஓகே, ஸோ இந்த பை வீக்லிக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 அர்த்தம் வந்து உண்டு. ஸோ பை வீக்லியை 2 வாரத்துக்கு ஒர்க்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கும் பை வீக்லி அப்படிங்கிற டேம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இல்லை வந்து 1 வாரத்துக்கு 2 தடவை, இதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா பை வீக்லி அப்படிங்கிற டேம் பார்த்தோம் அப்படின்னா யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பை ஆனுவல் அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா ஆண்டுக்கு 2 முறை. ஆனுவல்னால் வருஷம், அப்போ ஆண்டுக்கு 2 முறை. பை ஆர்டிகுலேட், அப்போ ஈரிணை புல்ல. அடுத்து பாருங்கள், இப்போ அடுத்து பார்க்கக்கூடியது பயாஸ். ஸோ நம்ம இந்த பை அப்படிங்கிறது வந்து வேறு, பயாஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து வேறு. ஸோ இப்போ பயாஸ் அப்படின்னா வந்து ஒருதலை பட்சமாக, ஒருத்தங்களுக்கு சார்பாக, ஃபேவராக. ஸோ இதான் வந்து பயாஸ் அப்படிங்கிறது. அப்போ ஒருதலை சார்பு, ஒரு பார் கோடல் அப்படிங்கிற மாதிரி. பயாஸ் கரண்ட். ஸோ வந்து கரண்ட் அப்படின்னா என்னது? கரண்ட்னா மின்னோட்டம் அப்படிதானா? இப்போ நம்ம ஒயரில் பார்த்தோம்னா கரண்ட்டு போகுது, அப்போது மின்னோட்டம் போகுது. ஓகே, பை ஃபீல்டு கொடிய புலம். பயாஸ்டு நம்ம அப்படியே பார்த்தோம். பயாஸ் அப்படின்னா ஒருதலை சார்பா. பயாஸ்டு ஆக்ட் பார்ப்பட்டு ஒழுகுதல். பயாஸ்டு ஒப்பீனியன் ஒருதலை சார்பான கருத்து, அதான் பயாஸ்டு ஒப்பீனியன். பயாஸ்டு ரிலே கொடிய தொடர்பியலி. பயாசிங், ஸோ பயாஸ்டு பயாசிங் எல்லாம் வந்து ஒன்று தான், ஒருதலை சார்பு. பை ஆரல், அப்போ இரு காதுக்குரிய. பை ஆக்சியல் ஈர் அச்சு உள்ள. ஸோ வந்து ஆக்ஸாக நம்ம வந்து இப்போ வந்து அச்சு அப்படிமோ. ஸோ இந்த மாதிரியான அச்சு, இந்த வண்டி பெரிய வண்டிலாம் வந்து அந்த ஆக்ஸ் வந்து இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த மாட்டு வண்டிலாம் வந்து இருக்கும், ஆக்ஸ் அச்சு பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். அப்போ ஈரச்சு உள்ள. பை ஆக்சியல் கிறிஸ்டல் ஈரச்சு படிகம். பை ஆக்சியல் ஸ்ட்ரெஸ்ஸு ஈரச்சு தகைப்பு. அடுத்த வார்த்தை பாருங்கள், பிபிலியோகிராஃபர். நம்ம இந்த வார்த்தையை முதலே பார்த்தோம். பிபிலியோ அப்படின்னா பைபிளை ஞாபகம் வச்சுக்கோங்க. பைபிள்னா என்னது? ஸோ வந்து பைபிள் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு நூல், ஒரு புத்தகம். பிபிலியோ அப்படின்னா ஒரு நூல். பிபிலியோ அப்படின்னா ஒரு புக்கு, நூல் சார்ந்தது. பிபிலியோகிராஃபர், நம்ம இந்த கிராஃபர் ஈஆர் முடியுது அப்படின்னா ஒரு ஆள் அப்படி தானே. அப்போ நூற்றொகையாளர். பிபிலியோகிராஃபி, அப்போ துணை நூல் பட்டியல், நூல் விவரம், அட்டவணை தான். பிபிலியோ லேட்டர், அப்போ பிபிலியோ லேட்டர் புத்தக விரும்பி. பிபிலியோ லேட்ரி புத்தக பூசணை. பிபிலியோ மேனியா புத்தகம் தொகுப்பித்தர். பிபிலியோஃபைல் நூலரவன். பிபிலியோஃபுலிஸ்ட் ஏடு திரட்டாளர். பிபிலியோஃபோபியா, நம்ம வந்து ஆரம்பத்திலே பார்த்தோமா அந்த ஃபோபியா அப்படிங்க. ஸோ ஃபோபியா அப்படின்னா ஒரு பயம் அப்படிதானே, அச்சம் அப்படின்னு. அப்போ இங்கே வந்து நூல் அச்சம், நூல் வெறுப்பு. பிபிலியோபோல் அருநூல் வணிகர், அதேதான். பிபிலியோஃபோலி அருநூல் வணிகம். பிபிலியோஸ்மியா புத்தக நறுமணம். பிபிலியோடேப் நூல் பதுக்கி. பிபிலியோதேக் நூலகம், ஏடகம். அடுத்து பாருங்கள், பை கேமரலிசம். அப்படியே பை வந்து பார்த்தோம். ஸோ வந்து ஒரு சில பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த புக்லேயே வந்து வந்த வார்த்தை வந்து வரும். ஓகே, பை கேமரலிசம் ஈரவை. பை கேமரலிசம் ஈரவை முறை. ஸோ வந்து பை கேர்பலட்டா ஈறுதல் விந்தியுள்ள. பை கேட்வேட் இருவாள்கள் உள்ள. பை சென்டனரி 200ஆம் விழா. பை சென்டனியல் 200 ஒரு முறை. பைசோஃபேலஸ் இருதலைக்கூடிய. பைசெப்ஸ் மேற்கு தசை. பைசெப்ஸ் இருதலை தசை. பைசிலியேட் இரு பிசிறுள்ள. பைசிப்டல், அப்போ இரட்டை தலை. நமக்கு இந்த பை தான் பார்த்தோம் அப்படின்னா பேஸ், எல்லாமே 2 வருதா? ஓகே, ஸோ வந்து பைக்ரன் அருங்கிரும்பி. பைக்கோலேட்ரல் பண்டில் இரு பக்கம் வடிவத்தை கட்டி. அதுக்கப்புறம் பை கலர்டு இரு நிறம் உள்ள. கலர் அப்படின்னா கலர், நிறம். பை காம்பவுண்ட் லீஃபு, ஸோ லீஃப் இரு மடிக்கட்டு இலை, ஸோ லீஃப் இலை. பை கான்ட்ரரி ஃப்ராக்சர் இரட்டை கணு முறிவு. பை கானிக் இருமுனை கூம்புருவை. பை காஞ்சிகேட்டு ஈரிணையான. பைகார்போரியல்
ஈர் உடலுடைய. பைகஸ்பிட் வால்வு இருமுகத் தடுக்குதல். ஸோ வால்வ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். வால்வ் அப்படின்னா தடுக்கக்கூடியது. இப்போ வந்து டேங்கில் பார்த்தோம் அப்படின்னா தண்ணி கீழே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மேலே டேங்க் பக்கத்தில் வால்வ் கொடுத்துருப்பாங்க. நம்ம வால்வை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா தண்ணி கீழே வராமல் தடுத்துடலாம். அப்போ தடுப்பு. பைகஸ்பிட் வால்வ் தடுப்பு. பைசைக்கிள் மிதிவண்டி. ஓகே, அடுத்த வார்த்தை பாருங்கள். இப்போ நமக்கு வந்து தெரியும் பிக்னா பெரிய, உயரிய அந்த மாதிரி. அப்போ உயர்ந்த, பெரிய, பெருமை. பிக் போரிங். ஸோ வந்து போர் போடுறது, ஆழ அகழ்தல். ஸோ அப்போ வந்து ஆழத்தை வந்து பார்த்து அங்கேருந்து நம்ம வந்து போர் போடுறது அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிக் பக். ஸோ பக்னா நமக்கு தெரியும், பக்னா பூச்சி. ஓகே, அப்போ பெரும் பூச்சி. பிக் கௌப்பி பெரும் பயறு. பிக் டேட்டா அப்போ தரவுகள். டேட்டா தரவுகள், அப்போ பெருந்தரவு. பிக் ஃபுட் பேரீர்ப்பு. பிக் மீடியா அப்போ மீடியானா ஊடகம், பெரும் பயன் ஊடகம். பிக் நோஸ்டு. ஸோ பிக் நோஸ்ட் அப்படின்னா வந்து இப்போ நம்ம மூக்கை வந்து தேவையில்லாமல் வந்து ஒரு சில வந்து விடுறது. மூக்கு விடுறது தான் பிக் நோஸ்டு. உன் மூக்கு ஏன் தேவையில்லாமல் போய் அதில் வந்து நீ அதில் விடுத, உனக்கு சம்மந்தமில்லாத பிரச்சனைக்கு வந்து ஏன் போகிற அப்படிங்கிறது. அப்போ பிக் நோஸ்டு வீண் தலையீடு. அடுத்தது பிக் புஷ் தியரி மிகை உந்துகை கோட்பாடு. நம்ம வந்து தியரி ஆல்ரெடி பார்த்துருக்கோம். கோட்பாடு புஷ்ஷு உந்துறது, உந்துகை. அப்போ பிக் புஷ். பிக்னா மிகை, அதிகமாக. அப்போ பிக் புஷ் தியரி மிகை உந்துகை கோட்பாடு. பிக் ஷாட். ஸோ இந்த ஏரியாவில் அது வந்து ஒரு பெரிய பிக் ஷாட், பெரிய ஆள், பெரும்புள்ளி. பிக் ஸ்ப்ளாஷ். ஸோ இப்போ நம்ம வந்து வாட்ரு வந்து ஸ்ப்ளாஷ் ஆகுது. இந்த தீம் பார்க்லாம் பார்த்தோம் அப்படின்னா வாட்ரு ஸ்ப்ளாஷ் ஆகும். அப்போ நீர்வீழ் ஒளி. பிக் டைம் மேல்நிலை வாழ்வு. ஓகே, பிக் மிஸ்ட் இரு மனைவியன். பிக் மோஸ் மேரேஜ் இருதார மனம், மேரேஜ். பிக் மோஸ் மேரேஜ் இருதார மனம். பிகாமி இரு துணை மனம். ஓகே, அதுக்கப்புறம் பிக் பேங் தியரி. ஸோ நான் சயின்ஸில் பார்த்துருப்போம், பெருவெடிப்பு கொள்கை. ஓகே, ஸோ வந்து இப்போ அவுட் சோர்ஸ் வந்து நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இருந்தாலுமே இன்னும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அடிப்படை, நம்ம வந்து இப்போ 100 கொஸ்டினில் 70 to 80 கொஸ்டின் மேலே நம்ம வந்து முதல்ல சமச்சீர் புக்கை படித்தா வந்து போட முடியும். நீங்கள் சமச்சீர் புக்கை பேஸாக படிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் சோர்ஸே வந்து போகணும். ஸோ நம்ம சமச்சீர் புக்கை பார்த்தோம் அப்படின்னா 6ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் புது புக்கு, பழைய புக்கு, சிறப்பு தமிழ் புக்கு, இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து 20 புக் மேலே நீங்கள் வந்து வாங்க வேண்டியது வந்து வரும். நம்ம அதை ஃபுல்லாக சேர்த்து கம்பைல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 புக்காக வந்து கொடுத்துருக்கோம், பகுதி 1 பகுதி 2 அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த புக்கில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா வந்து 6ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் புது புக்கு, பழைய புக்கு, சிறப்பு தமிழ், இந்த மாதிரி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இருக்கும். நம்ம இந்த புக்கை 2 ஸ்ட்ராட்டஜி புக்காக வந்து கொடுத்துருக்கோம். அதாவது நீங்கள் இந்த புக்கை சிலபஸ் வைஸாக, அதாவது சிலபஸ் டாபிக் வைஸாக நீங்கள் படிச்சிக்கலாம். ஸ்டாண்டர்ட் வைஸாக 6th 7th 8th இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து படிச்சிக்கலாம். ஓகே, இந்த 2 புக்கும் சேர்த்து இப்போ ஆஃபரில் பார்த்தோம் அப்படின்னா வந்து 799. ஸோ வந்து நம்ம இப்போ இந்த புக்குக்கான டெலிவரி நம்ம ஃப்ரீயாக வந்து பண்ணுறோம். இதை நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பர், இதை நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணி வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கிறனால இந்த வாட்ஸ்அப்பில் வந்து கேளுங்க. நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.